துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பார்ப்பது ஜாதகம். இப்போ ஜாதகத்தில் நமக்கு என்ன நடக்குது, எந்த மாதிரி நடந்தால் நமக்கு யோகம், எந்த மாதிரி நடக்கலைன்னா அது யோகம் இல்லை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஜாதகம் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு விருச்சிக லக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த விருச்சிக லக்கணத்திலிருந்து 11ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா புதனுடைய வீடு, கன்னியா வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ புதன் 11ஆம் வீடு கன்னியா வீடு, கன்னியா வீட்டில் ராகு இருக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு நடக்கிற ஜாதகத்தில் ராகு திசையில் ராகு புத்தி நடக்குது அப்படின்னா கட்டாயமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு திசையில் ராகு புத்தி நடக்கும்போது ராகு புதன் ஆட்சி உச்சத்தோடு சேர்ந்திருக்கும்போது அவன் வெளிநாடு பயணம் செய்வான். இப்போ இந்த ராகு அப்படிங்கிறது அந்த இடத்துல நட்பு பெற்றிருக்கிறதுனால அவன் வெளிநாடு போகிறான். அதுவே பகையாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவனுடைய திரேகங்களில் அலர்ஜி ஏற்பட்டு நரம்புனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப குழப்பத்தில் தேவையில்லாத டென்ஷன்லாம் ஆகுவான். இப்போ அந்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, உங்களுக்கு நரம்புனால பிரச்சனை இருக்குது, வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பரிகாரமும் செய்யலாம். அப்போ என்ன பரிகாரம் பண்ண முடியும், எது மாதிரி பண்ணால் நமக்கு கேட்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த பரிகாரங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சர்வசாதாரணமாக செய்யக்கூடியது. ராகுன்னு சொன்னாவே நரம்பு அப்படின்னு சொல்கிறது. ராகு நரம்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். அப்போ ராகுன்னு கொள்ளும்போது ஆன்மாவுடைய ஒரு தொடர்புன்னு சொல்கிறது. அப்போ ஆன்மாவோட தொடர்பு இருக்கும்போது இந்த ராகு நடக்கும்போது அது பாதகமாக நடந்தாலும் சரி, இல்லை நமக்கு பாசிட்டிவாக நடந்தாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான். இது அம்மன் சக்தியோடைய அருள் வேணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். அப்போ பத்ரகாளியுடைய கடவுள் நம்ம வேண்டும்போது, அதுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த குழப்பத்திலேருந்து நமக்கு டென்ஷன் குறையும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த கிரியா உதவுமா அப்படின்னா, கிரியா எடுக்கும் பொழுது நரம்புகளையும் இரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய இடத்துல தான் நம்ம பயிற்சியை பண்ணுறோம். அப்படி செய்யும் பொழுது இந்த ராகுவோட தன்மை குறைத்து நமக்கு தேவையில்லாத இன்னல்களை நீக்கி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறது தான் இந்த கிரியா. அப்போ ஜாதகத்தினுடைய பலனை கிரியாவும் மாற்றுகின்றது. நம்முடைய பத்ரகாளியுடைய கடவுளை கும்பிடும்போது நமக்கு அந்த பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ ஜாதகம் ஒன்று நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய பலன் கட்டாயமாக நடக்கும். அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதை தடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பணை போடுறது அப்படிங்கும்போது நம்ம பத்ரகாளியை வணங்குவதும் அந்த கிரியாவை எடுப்பதும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும். அப்போ ஜாதகத்தில் இந்த 11ஆம் இடத்துல ராகு இருந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது யார் இருப்பா? கேது பகவான் இருப்பார். அப்போ கேது எங்கே இருப்பார்? மீனத்தில் இருப்பார். அப்போ மீனத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? குருவோட வீடு இல்லவா? அப்போ குருவோட வீட்டில் கேது இருக்கும்போது கேது திசையில் கேது புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ கேது திசையில் கேது புத்தி இருக்கும்போது கேது நட்பு பெற்றிருக்கிறனால உங்களுக்கு என்ன நடக்குன்னா, ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய உச்சக்கட்டத்துக்கு போவீங்க. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு ஞானத்தை பெறக்கூடிய சக்தி கிடைக்கும். பெரிய பெரிய சித்தர்களும் மகான்களும் நம்மளை பார்த்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பழைய நூல்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மூலிமா நிறைய அறிவுகளை நம்ம பெறக்கூடிய தன்மை ஏற்படும். அதே மாதிரி நம்ம வெளிநாடு பயணத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயமாக நம்ம போகக்கூடிய வாய்ப்பெலாம் கொடுக்கும். இதுதாங்க இந்த கேது. அப்போ கேதுவுக்கும் ராகுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் பத்திரகாளி தான் பரிகாரம் சொல்லும்போது. அப்போ ஒரு ஜாதகத்தினுடைய பாதகாதிபதியை நடக்கும்போது அந்த பாதகத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான். அப்போ கேது பகவானுடைய பாதிப்பு வரும்போது என்ன வரும் அப்படின்னா மனக்குழப்பம் வரும்,
தலை பாரம் வரும், தேவையில்லாத டென்ஷன் ஏற்படும். அப்போ நம்ம வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படும். அப்போ ஏதாவது ஒரு காரணத்தில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவோம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இதை வந்து ஏற்படுத்தும். அப்போ இந்த ஜாதகத்தில் கேது திசையோ ராகு திசையோ நடக்கும் பொழுது நம்ம அடிக்கடி நம்ம பத்ரகாளி அம்மன் கோவில் போயிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம இந்த கிரியா பயிற்சி பண்ணும்போது அந்த டிப்ரெஸ்ஸான ஒரு மைண்டை ப்ரெஸ் ஆக்கிரும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். தெளிவு வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அப்போ இந்த ஜாதகத்துடைய தோஷத்தையே நீக்கக்கூடிய அளவுக்கு கிரியா இருக்குங்கும்போது நம்ம கிரியா பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். சரி, இப்போது நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. மனக்குழப்பமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. இல்லை வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம். இல்லை வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு செய்வனையோ ஒரு மந்திரமோ இல்லை கண் திருஷ்டியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இதை எப்படி நீக்கிறது? அப்போ நம்ம தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணும்போது நமக்கு அங்கே உட்காந்து தியானம் பண்ண விடலை. அப்போ தடையாகுது. அப்போ இது எல்லாம் உடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து முல்லைப்பூன்னு இருக்கும். இந்த முல்லைப்பூ ஒரு முழம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. இந்த 4 எலுமிச்சம்பழமும் முல்லைப்பூவும் கொண்டு வந்து உங்களுடைய அதாவது சாமிக்கிட்ட கொஞ்சம் முல்லைப்பூவு, அதே மாதிரி நீங்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் முல்லைப்பூ, தொழில் செய்கிற இடத்துல ஒரு வீடு உங்களுடைய எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லையும் கொஞ்சம் கொஞ்சம் முல்லைப்பூ வச்சுருங்க. அதே மாதிரி 4 பக்கம் 4 எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வீட்டோட மூலையில் உள்ளே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அந்த எலுமிச்சம்பழத்தை 4 எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து 4 தடத்தில் போட்டு மிதித்து ரோட்டில் போட்டு மிதிச்சிருங்க. மிதிச்சுட்டு ஒரு காயை 2 அரிஞ்சு அதில் வந்து ஒரு காயில் சிகப்பும் ஒரு காயில் மஞ்சத்தூளும் தடவிட்டு இதில் ஒரு 9 மிளகு அதில் ஒரு 9 மிளகு வச்சு 2 வாசக்கல்லி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை கம்ப்ளீட்டாக நீக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு கூட செய்யலாம். இதை செஞ்ச பின்னால் பன்னீர், பச்சை கற்பூரம், கோமியம், உப்பு இந்த 4 பொருளை கலந்துக்குங்க. மஞ்சத்தூளோட சேர்த்து 5 கலந்துக்குங்க. இந்த 5 கலந்துட்டு வீடு பூரா இறச்சி விட்ருங்க. இறச்சி விட்டு அந்த இது பண்ணிங்க அப்படின்னா வீடு பூரா இறச்சி விட்டிங்கன்னா வீடு சுபிட்சம் கிடக்கும். அதே மாதிரி நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு தடைகள் இருக்காது. கிரியாவை மிகப்பெரிய மாற்றத்தில் செய்யறதுக்கு ரொம்ப தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே கிடைக்கும். அப்போ கிரியாவினுடைய ஆழமான நிலைக்கு நீங்கள் போக முடியும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு மாறிடும். அதனால் தயவுசெய்து இதை செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.